பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருவருளாலும் எம்பெருமானாருடைய ஒரு பரிபூர்ணமான கிருபையினாலே அஸ்மத் ஆச்சாரியவரியால் சொல்லி வைத்த இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்கிற ஒரு மகாகாவியமானது இது பிரம்மாண்ட புராணத்திலே மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டுள்ளது. இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை யார் ஒருவர் அனுசந்திக்கிறார்களோ அல்லது யார் ஒருவர் அனுதினமும் கேட்கிறார்களோ, யார் ஒருவர் இதை பற்றியதான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, அவர்கள் இல்லத்திலே நம்பெருமாள் அங்கேயே நித்தியவாசம் செய்கிறேன் என்று சொல்கிறார். இன்னொரு பலஸ்ருதி சொல்லும் பொழுது இதற்கு ஒரு உதாரணம் சொல்கிறா. இந்த கன்றுக்குட்டியுடன் சேர்ந்த ஒரு பசுமாடு எவ்வளவு வாத்சல்யத்தோடு அதன் பக்கத்திலேயே நின்று கொண்டிருக்குமோ, அதை போல இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யையாகட்டும், இந்த பிரம்மாண்ட புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திர மகிமையாகட்டும், இதை புஸ்தகமாக யாரோடு இல்லத்தில் உள்ளதோ அங்கே நானும் பெரிய பிராட்டியாரும் நித்தியவாசம் செய்கிறோம், அவர்கள் இல்லத்திலே நித்திய சௌமங்கல்யங்கள் ஏற்படும் என்றுதான் பரஸ்ருதியில் சொல்கிறார். அப்படிப்பட்டதான இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பது மிகவும் மகோன்னதமான ஒரு வைபவமாக கொண்டாடப்பட்டு இருக்கிறது. இப்போது நேற்றைய தினம் வரையிலையும் இந்த நித்திய விபூதி லீலா விபூதி என்றுதான் இரண்டு தான் உண்டு. ஆனால் தொண்டரடிப்புடியாழ்வாருக்கு மட்டும் ரங்க விபூதி வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும், அந்த ரங்க விபூதியை எம்பெருமான் அவருக்கு அளித்ததால்தான் அங்கே எம்பெருமானுடைய சாநித்தியம் மிகவும் விசேஷமாக இருக்கிறது என்பதும் நம்முடைய பெரிவாளுடைய ஒரு வச்சனங்கள். அப்போ அந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை என்பது இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய வைபவத்தை ஆரம்பிக்கிற இடம் எதுடா அப்படின்னு கேட்டாக்க க்ஷீராப்தியா, அந்த திருப்பார்கடலிலே. இங்கே நாம் அந்த எம்பெருமானுக்கே திவத்திலும் பசுநரை மேய்ப்பு உபத்தி என்று சொல்கிறார் ஆழ்வார். அவனுக்கு வைகுண்டத்தில் வாசத்தில் இருக்கிறத காட்டிலும் க்ஷீராப்தியில் இருக்கிற வாசத்தை காட்டிலும் அவன் அர்ச்சாவதாரமாக இங்கே நம்மளோடு கூட பிரபஞ்சத்திலே இருப்பதைத்தான் அவன் மிகவும் விரும்புகிறான்னு சொல்கிறான். திவத்திலும் ஆகாசத்தை காட்டிலும் பசுநரை மேய்ப்பு நம்முடன் குழந்து அவன் கன்றுக்குட்டியோடும் பசுமாடுகளோடும் சேர்ந்து இருந்து கொண்டு, அதாவது இந்த இடத்துல பசுமாடு கன்றுக்குட்டி என்பதெல்லாம் ஜீவக்கோடிகளாக பார்க்கப்படுகிறது. அந்த ஜீவக்கோடிகளோடு சேர்ந்து இருப்பதைத்தான் அவன் விரும்புகிறான் என்பதைத்தான். அதனால்தான் அந்த கன்றுமேய்த்து இனிதுகந்த காளாய் என்றும் சொல்கிறார் ஆழ்வார். அந்த எம்பெருமானுக்கு மாடு மேய்ப்பது என்பது ஒரு ஆனந்தமாக இருந்தால் கூட கன்றுக்குட்டியோடு சேர்ந்து இருப்பது என்பது, கன்றுக்குட்டிகளை மேய்ப்பது என்பது தான் அவனுக்கு ரொம்ப பிரீத்தியான். இவர் சில இடங்களில் என்ன பண்ணுவானா, கண்ணன் மாடு மேய்ச்சுட்டே போயின்னு இருப்பான். இந்த தாகம் எடுக்கும் கன்றுக்குட்டிகளுக்கு அந்த கன்றுக்குட்டிகளை கொண்டு போய் அந்த குளத்துக்கிட்ட கொண்டு போய் காட்டுவான். அந்த குளத்துக்கிட்ட போய் காமிச்ச உடனே அந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணுவான், தன்னுடைய முகத்தை கொண்டு போய் அதில் காமிக்கும். அந்த முகத்தை காமிக்கும் பொழுது அதுக்குள்ளே ஏதோ கன்றுக்குட்டி இருக்கு போல் இருக்கு, நம்ம ஏதோ முட்டை வரப்போகிறதுன்னு சொல்லிவிட்டு இதுகள் பயந்துண்டு வெளியில் ஓடி வருமா. அப்போ கண்ணன் என்ன பண்ணுவானா, இவனே கண்ணங்கரேர்னு இருப்பானோ இல்லையோ, கை ரெண்டையும் பின்னாடி கட்டிண்டு அசல் கன்றுக்குட்டி மாதிரியே அந்த குளத்தில் இறங்கி தானும் நாக்கினாலேயே அந்த தண்ணீரை குடிப்பானான். அதனால தான் யமுனைக்கு என்னடா பெயர் அப்படின்னு கேட்டாக்க தூய பெருநீர் யமுனைன்னு ஆண்டாள். என்ன கன்றுக்குட்டியோடு சேர்ந்து கண்ணனும் குளித்த இடம் ஒரு பக்கம், கண்ணன் நீர் பருகின இடம் ஒரு பக்கமா. அந்த மாதிரியாக கன்று மேய்த்து இனிது உகந்த காளாயின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கன்றுக்குட்டிக்கு கூட இவ்வளவு வாத்சல்யம் பசுமாட்டுக்கு இருக்கோல் தெரியாது. அவன் கண்ணனுக்கு அந்த கன்றுக்குட்டியோடு சேர்ந்து இவ்வளவு தீர்த்தத்தையும் சாப்பிடக்கூடிய ஒரு பக்குவத்தை அதுகளுக்கு பயமில்லாமல் கொடுப்பான் என்று சொல்கிறான். இப்படி அதனால தான் ஆழ்வார் சொல்கிறார், திவத்திலும் பசுநரை மேய்ப்பு உபத்தி என்று சொல்கிறார். அந்த க்ஷீராப்தியிலேயோ அந்த வைகுண்டத்திலேயோ இருப்பதை காட்டிலும் நம்மோடு கூட நாம் என்னென்ன பண்ணுறோமோ அதையெல்லாம் அவன் ஸ்வீகரிக்க வேண்டும் என்று ஒரு ஆர்த்தியுடன் ஆசையுடன் கூட இந்த க்ஷேத்திரங்களிலே இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்படி வரத்துக்காக அங்கே ஒரு நாடகமானது, ஒரு கவிதை எழுதப்படுகிறது எங்கே, வைகுண்டத்தில். சரி, இனிமேல் பட்டு நாம் வைகுண்ட பூஜைகள்லாம் முடிஞ்சுது. அங்கே பாரத்வாஜவதௌபகாயன சுத்தி சாண்டில்ய மௌஞ்சியாயனான் பஞ்சரிஷீன் சக கௌஷிகான் குலகுருன் வந்தே மகாயோகினா என்று சொல்லுமா போலே அந்த பஞ்சரிஷிகளுடைய பூஜைகளும்
சுதர்சனாத்யா ஹேதீஷாக பஞ்ச பிரம்மர்ஷி ரூபதா என்று சொல்லுமா போலே சுதர்சனாதி மகர்ஷிகள்லாம் அங்கே திருவாராதனம் செய்து கொண்டு அந்த பரமபதத்திலும் வைகுண்டத்திலும் இருந்துருக்கா. அடுத்ததாக நாம் இந்த ஸ்டேஜை விட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும்னுட்டு எம்பெருமான் ஆசைப்படுறானா. இதை பற்றியதாக அங்கே பரிசீலனை நடக்கும் பொழுதே அப்போ அடுத்த இடம் எதுடா அப்படின்னு கேட்டாக்க சத்தியலோகத்துக்கு வரப்போறான்னு ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அப்போது க்ஷீராப்தி உடனே என்ன பண்ணித்தான், திருப்பார்க்கடலாக இனிமேல்பட்டு நாம் இருந்து லாபமில்லை, நாமளும் கீழே இறங்கி விட வேண்டியதுதான்னு அது ஒரு திட்டம் போட்டுது. அதற்கும் அடுத்ததாக விரஜானதி என்ன பண்ணித்தான், இனிமேல்பட்டு நாம் அங்கு இருக்க வேண்டியது இல்லை, ஏன்னா ரங்கநாதனே இறங்கிவிட போகிறான், பரமபதநாதனே இறங்கிவிட போகிறான், அப்படின்றதுனால நாமளும் ஒரு அவதாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த க்ஷீராப்தியாகிய திருப்பார்க்கடலும் ஒரு அவதாரம் எடுத்துட்டுது. அந்த விரஜாநதியும் ஒரு அவதாரம் எடுத்துட்டு தான். அது என்னடா அவதாரம், அப்படி தீர்த்தம் பண்ண எப்படி அவதாரம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டாக்க அந்த தீர்த்தம்தான் என்ன பண்ணித்தான் இந்த இடத்துல சரையூ நதியாக அதே மாதிரி அங்கே அவதாரம் பண்ணித்து, அதே போலவே அங்கே வரும்பொழுது காவேரி நதியாக அவதாரம் செய்யப்பட்டது. இதே மாதிரியாக அந்த இடத்துல என்ன பண்ணித்துன்னு கேட்டாக்க இவனுக்கு யமுனா நதியாக கண்ணனாக அவதாரம் பண்ணுறச்சு யமுனா நதியாக அவதாரம் பண்ணித்து, இங்கே என்னடா கேட்டாக்க சந்திர புஷ்கரணியாக அவதாரம் செய்து விட்டாள் என்று அந்த விரஜா நதி வேறல்ல, காவேரி வேறல்ல, அந்த க்ஷீராப்தி வேறல்ல, இந்த காவேரி வேறல்ல, அந்த சரையூ நதி வேறல்ல, இங்கே இருக்கக்கூடிய காவேரி வேறல்ல என்றுதான் நம்முடைய பெரியவாள் என்ன பண்ணியிருக்காள்னாக்க ஒவ்வொரு நதிகளையும் ஒவ்வொரு இந்த புஷ்கரணிகளையும் நமக்கு தெய்வஸ்வரூபமாகவே காமிச்சிருக்கா. அந்த காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த பிரம்ம வித்தியினுடைய ஒரு மகத்தான ஒரு தத்துவம். இதுக்கு உதாரணம் இன்னொன்று சொல்கிறா, ராமன் அங்கே வைகுண்டத்தை விட்டுட்டு ராமனாக அவதாரிக்க போகிறான் என்று ஒரு சரித்திரம் அங்கே எழுதப்படு போகிறதுச்சே இந்த வேதங்கள்லாம் என்னடா பண்ணித்து அப்படின்னு கேட்டாக்க ராமாயணமாக அவதாரம் செய்ய ஆரம்பிச்சு விட்டான். உடனே அங்கே என்னடானாக்க அங்கே பெரும்பெருமான் இருந்தான் வரையிலும் வேதங்கள் எல்லாம் உத்கோஷித்து கொண்டே இருக்கும். அந்த வேதங்கள் அந்த பரமபதநாதன் கீழே இறங்க போகிறான், ராமனாக அவதாரம் பண்ண போகிறான் அப்படின்னு சொன்னாக்க இதுகளை என்ன பண்ணித்தான் ராமாயணமாக அவதாரம் செய்து விட்டன. வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேதா பிராச்சேதசாத் ஆசீத் சாக்ஷாத் ராமாயணாத்மனா என்று அதில் என்னடா வேதத்தில் எப்படா இருக்கும்னு கேட்டாக்க சஹசிரசீர்ஷா புருஷா என்று ஸ்வரத்தோடு இருக்கும். இங்கே ஸ்ரீராமாயணம் என்னடா அப்படின்னு கேட்டாக்க ராமம் தசரதம் வித்தி மாம் வித்தி ஜனகாத்மஜ அயோத்தியாமடவீம் வித்தி கச்சதாத யதா சுகம் என்று ஸ்லோக ரூபமாக இருக்கும். ஆனால் வேதத்தினுடைய அர்த்தங்களும் இந்த ஸ்ரீராமாயணத்தினுடைய அர்த்தங்களும் பார்த்தோம்னு சொன்னாக்க இரண்டும் ஒரே ரூபமாகத்தான் இருக்கும். அதனால தான் அதுக்கு ஸ்வரத்தோடு இருந்தாலும் இதுக்கு ஸ்வரம் இல்லாவிட்டாலும் இரண்டுமே வேதசாமியம்தான்னு சொன்னார். இதையும் விடைய எளிமைப்படுத்தினார் நம்முடைய ஆழ்வார்கள். இதையெல்லாமே தமிழில் கொண்டு வந்துட்டாவா. அதனால தான் 4000 திவ்ய பிரபந்தங்களும் 24,000 ராமாயணத்துக்கு சமானம்னு சொன்னான். அதே மாதிரி 1,00,000 மகாபாரதம் எவ்வளவு தத்துவங்களை கொண்டதோ அதை போல இந்த திருவாய்மொழி என்பது மிகவும் தத்துவங்களை கொண்டது. அதே மாதிரியாக இத்தனை சாஸ்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு சாஸ்திரம் எதிரா அப்படின்னு கேட்டாக்க ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்பதுதான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்படி அந்த அவதாரங்களுடைய சேஷ்டிதங்கள் என்னென்ன நடக்க போகிறதோ அதற்கு அனுகூலமாக இவாழ்லாமும் கிளம்பி முன்னாடி வந்துடுறாளாம். அப்போது இங்கே ராமன் அவதாரிக்க போகிறான் அப்படின்னு சொன்னாக்க சரையு ரெடியாக எடுத்து இப்போ ராமன் இங்கே வந்துட போகிறான், அவன்தான் ரங்கநாதனாக வரப்போகிறான் அப்படின்னாக்க காவேரியாக வந்தாச்சு. வரப்போகிறது இன்னும் பேர்பல விஷயங்களை சொல்லப் போகிறாளாம். இப்படி வரச்சே வேதவேத்யே பரே பும்சி ஜாத்தே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசி க்ஷாத்ரா ராமாயணாத்மனா என்றும்படியாக க்ஷீரோதாதி விரஜா தீரம் சரையோ விரஜா தட்டாத் ஏவம் ரங்க ஆகமம் ஜாத்வா காவேரி உபயதா கதா அஷ்டதீர்த்த தளோபேதம் சந்திரபுஷ்கர கர்ணிகம் சஹ்யகந்தம் ச காவேரி நாளம் ஸ்ரீரங்க பங்கஜம் என்று சொல்லி இங்கே என்ன சொல்கிறா அப்படின்னு கேட்டாக்க க்ஷீரோதாதி விரஜா தீரம் திருப்பார்க்கடல் தான் விரஜா நதியின் மூலமாக அங்கிருந்து கிளம்பி இங்கே எங்கே வந்தது
வைகுண்டத்தை விட்டுவிட்டு சரையூவாக வந்து சேர்ந்து விட்டது. அந்த ரங்கநாதனுடைய ஒரு ஏன்னா அவன் எங்கே வரும்பொழுதும் கூட நாமெல்லாம் இப்போ மினரல் வாட்டர் தூக்கின்னு போகிறோம் இல்லையோ, அந்த மாதிரி நம்புறவான என்ன பண்ணுறான், முதல்ல அவனே காமிச்சு கொடுத்துட்றான். அவன் இங்கே வரும்பொழுது வேறு தீர்த்தம்லாம் வேண்டாம், அந்த க்ஷீராப்தி தீர்த்தத்தையே நாம் கையில் எடுத்து வந்துள்ளான்றதுக்காக எடுத்து வந்துடுறானாம். அஷ்டதீர்த்த தளோபேதம் சந்திரபுஷ்கர கர்ணிகாம் சஹ்யகந்தஜம் காவேரி நாளம் ஸ்ரீரங்க பங்கஜம் என்று சொல்கிறான். இந்த ஸ்ரீரங்க பங்கஜம் என்கிற ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இருக்க, இதற்கு மூலம் எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்டாக்க விரஜா நதின்னு சொல்கிறார். அந்த விரஜா நதியினுடைய கிழங்கிலிருந்து கிளம்பி இந்த தீர்த்தமானது இந்த அதை சுற்றி, அதாவது ஸ்ரீரங்கத்தை சுற்றி 8 தீர்த்தம் பின்னாடி சொல்ல போகிறாருங்க. அந்த 8 தீர்த்தமும் 8 தளங்களாக அமைந்து இதிலே தாமரையானது எப்படி மலர்ந்து இருக்குமோ அந்த மாதிரி அஷ்டதீர்த்த தளமாகவும் மத்தியில் ரங்கநாதன், மத்தியில் பிரணவாக்கார விமானத்தோட கூட அந்த முகுளம்னு இருக்கும் இல்லையா, அந்த முகுளத்துக்குள்ளே எம்பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறான் என்பதாக அந்த சஹ்யகந்தா என்று பெயர், சஹ்யஜா என்று பெயர். காவேரிக்கு பெயர் என்னடா அப்படின்னு கேட்டாக்க சஹ்யஜா என்று பெயர். அந்த சஹ்யாத்ரி என்கிற அந்த குடகு நாட்டு மலை இருக்கு இல்லையா, அந்த மலையிலே இவள் உற்பத்தி ஆவதனால இவளுக்கு சஹ்யகந்தா என்ற பெயர், சஹ்யஜா என்றெல்லாம் பின்னாடி வரப்போகிறது. இந்த க்ஷீராப்தி தான் காவேரியாக வருகிறது, விரஜா நதி தான் காவேரியாக வருகிறது. இதை தவிர அதற்குள்ளே சந்திரபுஷ்கரணியாகவும் சேர்கிறது என்று சொல்றார். அந்த ரங்கம் என்கிற ஒரு பெயர் என்னடா விசேஷத்தை கொடுக்கும்னு கேட்டாக்க, தன்மத்தியே ரமதே ரங்கி ஸ்ரீயா சகசதா பிரபு தஸ்மாத் ஸ்ரீரங்கநாமா இதம் அத்தியாபி புரோச்சியத்தே புதைஹி என்று சொல்றார். இந்த க்ஷேத்திரத்திற்கு ரங்கம் ரங்கம் என்று ஒரு விசேஷமான பெயர் இருக்கு. இதை பூர்த்தியாக லக்ஷ்மியோடு சேர்ந்ததுனால இதற்கு ஸ்ரீரங்கம் என்று ஒரு பெயர் ஏற்பட்டதாம். இதற்கு உதாரணம் சொல்றச்சே நம்ம பெரியவா என்ன சொல்றாக்க, இந்த ஸ்ரீபாஞ்சராத்திர ஆகமம் என்பதை 5 பாகமாக பிரிக்கிறா. ஆகமம், கமம், ஆகமம், ராத்திராகமம், பாஞ்சராத்திராகமம், ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் என்று பிரிப்பார். இதெல்லாம் இந்த 4 பதங்களுமே பிரம்மச்சரிய ஸ்வரூபத்தை காண்பித்தது. இந்த இதெல்லாம் உபதேசம் பண்ணிட்டு இருந்தால் கூட அந்த சாஸ்திரத்தை எப்பொழுது எம்பெருமான் பிராட்டியாருக்கு உபதேசம் பண்ணினானோ அப்பொழுதுதான் அதுக்கு ஸ்ரீத்வம் ஏற்பட்டது. அதுதான் ஸ்ரீ பிரஷ்ன சம்ஹிதா என்று பெயர். அதனால தான் இதற்கு ஸ்ரீபாஞ்சராத்திரம் என்று பெயர் ஏற்பட்டது. அப்படியாக அங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் பிராட்டியாருடைய சேர்ந்து இங்கே நம்ம எல்லாம் அனுபவிப்பதற்காக, அருள் பாலிப்பதற்காக இங்கே ஸ்ரீரங்கம் என்ற பெயருடன் எழுந்தருளினான். அதற்கனால்தான் ரங்கம் ரங்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு பெயரானது லக்ஷ்மியோடு கட்டாட்சத்தோடு சேர்ந்து ஸ்ரீரங்கம் ஆயிற்று என்று சொல்றார். தன்மத்தியே ரமதே ரங்கி ஸ்ரீயாசக சதா பிரபு தஸ்மாத் ஸ்ரீரங்கநாமா இதம் அத்தியாபி புரோச்சியத்தே புதைஹி என்பதான அந்த ஸ்ரீரங்கம் என்கிற பெயருடைய இந்த க்ஷேத்திரத்தை கங்காஜலே அவகாகேன ரங்கவித்யா நிஷேவனாத் தபசா கல்மஷம் ஹந்தி வித்யா அமிர்தமஸ்னுதே. இந்த கங்கா ஜலத்தில் என்னடா விசேஷம்னு கேட்டாக்க, போய் தீர்த்தாமாடினாதான், அந்த பெயரை சொல்லி அந்த தீர்த்தத்தில் போய் தீர்த்தாமாடினாதான் உங்களுக்கு ஒரு விசேஷ அனுகிரகம் கிடைக்கும். அதை போல அதை காட்டிலும் இந்த லக்ஷ்மியோடு கூடிய இந்த ஸ்ரீரங்கம் என்ற பெயரை சொன்னாலும் சரி, அந்த ரங்கநாதனுடைய பெயரை சொன்னாலும் சரி, உங்களுக்கு என்னடா அப்படின்னு கேட்டாக்க, ஸ்ரீரங்க பிரம்ம வித்யை மூலமாக உங்களுக்கு அழிவு என்பதே ஏற்படாது. உங்களுடைய பெயரை எப்பொழுதும் சொல்லிட்டு அமிர்தமஸ்னுதே என்று சொல்றார். அந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யைக்கு அவ்வளவு ஒரு பெரிய பெருமையை சொல்றார். அதே மாதிரியாக இந்த ஸ்ரீரங்கத்திற்குள்ள, இந்த காவேரிக்குள்ள என்ன என்ன சாஸ்திரங்கள் அடங்கி இருக்கிறது என்பதைத்தான் காண்பிக்கிறார். சதுர்வேதா ஷடங்காணி ஷட்சாஸ்திர உபனிஷஸ்ததா புராண நியாய மீமாம்சா தர்மசாஸ்திராணி அநேகஷா வியாஹிருதிபிஹி சஹ ஓங்காரஹ பிரணவ ஆத்யக்ஷரத்வயம் என்று இந்த ஸ்ரீரங்க பிரம்ம வித்யைக்குள்ள, அதுவும் ஸ்ரீரங்க நகரத்திற்குள்ள, அந்த ஸ்ரீரங்கம் காவேரிக்குள்ள
4 வேதங்களும் அடங்கி இருக்கின்றனன்னு சொல்கிறார். அதைத்தான் இந்த ஸ்லோகமாக சொல்லப்போறா இருப்போம். இங்கே அந்த ஸ்ரீரங்கத்துக்குள்ளே 2 பக்கமாகவும் போகும் இந்த காவேரி. மாலை மாதிரி போயின்னு இருக்கும். நடுவில் ரங்கநாதன் படுத்துன்னு இருப்பான். இந்த மாலைக்கு ஒரு பக்கம் கட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு பக்க கட்டில் இந்த பக்கம் இருப்பது ருக்வேதம், இந்த பக்கம் இருப்பது யஜுர்வேதம், அதே மாதிரி இந்த பக்கம் இருப்பது சாமவேதம், அந்த பக்கம் இருப்பது அதர்வ வேதம். ஆக 4 வேதங்களும் 2 பாகமாக பிரிந்து 4 கரைகளாக இங்கே அமைந்துள்ளன அப்படி சொல்கிறார். அந்த கட்டுமாலையை அப்படியே ஞாபகம் வச்சுன்னு வந்தோம்னு சொன்னாக்க, இந்த க்ஷேத்திரத்துக்குள்ள அந்த காவேரிக்குள்ளே இன்னும் என்னடா இருக்குன்னு கேட்டாக்க, உபனிஷதங்கள் இருக்குது. வேதம் வந்தாச்சுன்னா உடனே உபனிஷதங்கள் வந்துடணும். அந்த உபனிஷதங்கள் இருக்குது. அதை தவிர சிக்ஷா என்கிற ஒரு சாஸ்திரம் இருக்குது, வியாக்கரண சாஸ்திரம் இருக்குது, சந்தஸ் என்கிற சாஸ்திரம் இருக்குது, நிருக்தம் என்கிற சாஸ்திரம், ஜோதிஷம், கல்பம், அதை தவிர இன்னும் என்ன என்ன வேதங்களில் உள்ள பாகங்கள் இருக்கோ அத்தனையும் காவேரி நதிக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறார். இதுக்காகத்தான் நதிகளை நாம் ஒரு நாளும் பாழ்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறார். அதுவும் தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதேன்னு ஒரு பாஷை உண்டு. நம்முடைய பூர்வ பழமொழிகளில் ஒன்று உண்டு. தாயிடம் அபச்சாரப்பட்டால் கூட பொறுத்துன்றுவா, தண்ணீரில் மாத்திரம் நீ ஒரு நாளும் அபச்சாரப்படக்கூடாது என்பதுதான் நம்ம பெரியவா. அதுக்காக தான் இதுக்கு வேதமாக சுரூபமாக வச்சுட்டு இருக்கா. ஒவ்வொரு அங்கமாக பின்னாடி சொல்லப்பட இருப்பதில்லை. இதை 40 வருஷத்துக்கு கீழே இந்த வாணியம்பாடி என்கிற ஒரு நகரம் இருக்கு இல்லையா, அங்கே தோல் பதனிடுற ஒரு தொழில் வந்தது. அந்த தோல் பதனிடுற தொழிலை மீதி அந்த அழுக்கு தண்ணிகளை பூர்த்தியாக கொண்டு போய் பாலாத்தில் கொண்டு போய் விட்டா. அப்போ ஒரு மகனீயர் இங்கே எழுந்துள்ளி இருந்தார். அவர் ஆம்பூரில் ஒரு காலக்ஷேபம் பண்ணிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி தண்ணீரை என்றைக்கு நாம் பாழ்பட ஆரம்பிக்கிறோமோ, ஒரு காலத்தில் ஒரு டம்ளர் தீர்த்தம் நாம் 10 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பரிசீடு வரும்னு சொன்னார். 40 வருஷத்துக்கு கீழே அவர் சொன்ன ஒரு டம்ளர் என்பது இன்றைய தினம் நாம் பிரத்யட்சமாக பாட்டிலில் பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரியாக இன்னைக்கு தண்ணியை நாம் எத்தனை கேவலப்படுத்திட்டோம் என்பதை பார்த்தோம்னு சொன்னாக்க, தாமிரபரணி நதியாகட்டும், காவிரி நதியாகட்டும், எந்த ஒரு நதியையும் நாம் ஒரு நாகரிகங்கிற பேரில் எவ்வளவு தோஷத்தை நாம் ஏற்படுத்த இவை எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு கேட்டாக்க, நமக்கு நேர் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு அதான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம கொடி பிடிச்சின்னு உட்காந்துருக்கோம். தண்ணி எப்படி காப்பாற்றலாம், தண்ணீர் மினரல் வாட்டர் பண்ணலாமா, ஆர்ஓ வாட்டர் பண்ணலாமா, என்ன வாட்டர் பண்ணலாமா, இருக்கிற வாட்டர் பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டோம். இதனால் இப்படி போயின்னு இருக்கு. அப்போது இந்த காவேரி நதி என்பது 4 வேதங்களின் பாகமாக பார்க்கப்பட்டுள்ளது. இதுவும் 2 கரைகளாக பிரிக்கப்பட்டு எம்பெருமானுக்கு சேவை செய்கின்றன. இது ஒவ்வொரு ஐட்டமும் என்ன அப்படின்னு பார்த்துட்டே வரணும்னு சொன்னாக்க, எம்பெருமானை தரிசிக்கின்றனன்னு ஒன்று, எம்பெருமானுக்கு சேவை பண்ணுகின்றனன்னு ஒன்று. இப்படி இந்த காவேரி நதி 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றி தான் எனக்கு சொல்கிறார். அதே மாதிரியாக புராண நியாய மீமாம்ச தர்மசாஸ்திராணி அநேகஷः வியாஹிருதிபிः சஹ ஓங்காரः பிரணவ ஆதி அக்ஷரத்வயம் காயத்ரி சிரசா யுக்தா மகாவியாஹிருதயஸ்ததா உபவேதாஸ்ததா சாஸ்திராணி அன்யவித்யா அநேகஷः ஏதாः ஸ்வரூபமாஸ்தாய சேவந்தே ரங்கசாயினம். இந்த காவேரி தீர்த்தம்தான் எம்பெருமானை அனுதினமும் அவனுடைய திருவடியை தொட்டு சேவிச்சுட்டு போகிறதான். அதனால தான் ஆழ்வார் சொல்கிறச்சே கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவுபாட்டுன்னு சொன்னார். இங்கே தொண்டரடிப்படி ஆழ்வார் தான் சொல்கிறார். இங்கே கங்கையிற் புனிதமாய காவிரின்னு சொல்கிறார். இந்த காவிரிக்கு கங்கைக்கு என்னடா விசேஷம்னு கேட்டால், கங்கையின் திருவடியை தொட்டவள் தான், அதன் மூலமாக தான் அங்கிருந்து கிளம்பி வந்தா. ஆனால் அவளுக்கு அந்த ஒரு க்ஷணம்தான் அந்த திருவடியை தொடக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சது. ஆனால் இந்த காவேரி இருக்காளே 360 நாளும் நம்பெருமாளை மாலையாகவே போட்டுருக்கா. அதை தவிர நம்பெருமாளுக்கு தளிகை முது ஆகட்டும், அவனுக்கு திருமஞ்சனமாகட்டும், அவன் திருவாராதனமாகட்டும், சகலவிதமான கைங்கரியங்களுக்கும் காவேரி தீர்த்தத்தை தவிர ஒரு நாளும் வேற ஒரு தீர்த்தம் சாப்பிட மாட்டான். இன்னைக்கு தினம் கூட அவ்வளோதான். அதில் இன்றைக்கி எவ்வளவோ வறண்டு போனால் கூட அதில் ஊற்று போட்டு அந்த தீர்த்தம் வந்தால் தான் அவன் திருவஞ்சனம் பண்ணிப்பானே ஒழிய வேறு எந்த ஒரு போர்வெல் வாட்டரோ
எந்த ஒரு வாட்டரோ அவர் திருவேணியில் இன்னி வரலையும் படாமல் காப்பாற்றின்னு வந்துருக்கா. அதுவே ஒரு பெரிய விஷயம்தான். அதனால தான் கங்கையிற் புனிதமாய காவிரி நடுவு பாட்டுன்னு சொல்கிறார். அந்த கங்கைக்கு ஒரு க்ஷணம்தான் அவள் மேலே கிடைச்சிது. இவளுக்கு 360 நாளும் எத்தனையோ யுகாந்திரமாக கிடைச்சின்னு இருக்கு. அதனால தான் கங்கையிற் புனிதமாய காவிரி அப்படின்னு சொல்கிறாருங்க. அந்த காவேரி தான் வேதமாக சுரூபமாக இருக்கு. அதனுடைய ஒரு பாகம் ருக்வேதமாகவும் இன்னொரு பாகம் யஜுர்வேதமாகவும் ஒரு பாகம் சாமவேதமாகவும் அதனுடைய அடுத்த பாகம் அதர்வவேதமாகவும் 4 கரைகளாக இன்றைய தொட்டு கொண்டிருக்கிறது. அதிலும் அந்த காவேரிக்குள்ளே தான் இறங்கி போயின்னு இருப்பான். ஜீவரம் போகிறதுனாலும் சரி, உறையூர் போகிறதுனாலும் சரி, எங்கே போனாலும் அந்த பல்லக்கில் அந்த காவேரிக்குள்ளே இறங்கி தான் போயின்னு இருப்பான். அதனால தான் கங்கையர் புனிதமாய காவிரின்னு சொல்கிறார். ருக்வேதா புரதோ விஷ்ணோஹோ மத்தியவேத்யாக அத்வர்யு சம்ஹிதாக உதீச்யாம் சாமவேதச்ச பரிதோ அதர்வசம்ஞகா மூல அக்ரம் ஏதே ருக் சாமே யஜ்ஞார்த்தம் து விதாகிருதே என்று சொல்லி மூலமாகவும் மத்தியமாகவும் அதனுடைய பூர்த்தியாகவும் பார்ப்பதெல்லாம் வேதஸ்வரூபமாக பார்த்தப்பட்டு அந்த காவேரியானவள் இங்கே ரங்கநாதனை சேவித்து கொண்டிருக்கிறாள். ரங்கநாதனும் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறாள்னு சொல்கிறார். அதே மாதிரியாக ஏவம் த்விதாபூத் காவேரி சேவார்த்தம் ரங்கசாயினஹா சஹ்ய பாதோத்பவா முகாः த்ரயீ ஜாதா சரித்வரா பிரம்மாதிகஸ்தத்கூலானி புருஷார்த்த சதுஷ்டயம் உத்தரே தட்சிணம் தர்மம் அர்த்தம் தத்கூலம் உத்தரம். இதை தவிர புருஷார்த்தங்கள் என்று சொல்லக்கூடிய தர்மம் அர்த்தம் என்று 2 காவேரியினுடைய அந்த காவேரியினுடைய பெயர், அதாவது அம்மா மண்டபம்னு சொல்கிறா இல்லையா, அதில் ஒரு திருக்காவேரியினுடைய கவரைக்கு பேர் தர்மம் என்று பெயர். அடுத்த பக்கம் இருக்கக்கூடிய சிந்தாமணி ஏரியான்னு சொல்கிறா இல்லையா, அதற்கு பெயர் என்னடா அப்படின்னு கேட்டாக்க அர்த்தம் என்று பெயர். இந்த பக்கத்தில் இருக்க வடதிருக்காவேரி இருக்கு இல்லையா, அதில் இப்போ தான் நாமெல்லாம் இறங்கி அனுஷ்டானம் பண்ணுறோமே, அது மோட்சம் என்றும், அந்தந்த பக்கம் தொட்டியம் பக்கமாக போகக்கூடிய இந்த கரைக்கு பெயர் இதற்கு காமியம் என்றும் பெயர். அந்த 4 கரைகளுக்கும் பேர் இந்த சதுர்வித புருஷார்த்தங்கள்னு சொல்கிறான். இப்படியாக தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று அனைத்து விதமான புருஷார்த்தங்களையும் தரக்கூடிய ஒரு நதி எது அப்படின்னு கேட்டாக்க இந்த காவிரி நதி. அதனால்தான் கங்கையர் புனிதமாய காவிரி அப்படின்னார் ஆழ்வார். அப்போ இந்த எவ்வளவுதான் எம்பெருமான் வந்து அவனுடைய தூரத்தில் இருந்தாலும் சரி, அவனுடைய கிட்டக்க இருந்தாலும் சரி, அவர் அனுதினமும் பருகிக்கொண்டு இருப்பதும் அனுதினமும் புயித்து கொண்டு இருப்பவளும் யார் அப்படின்னு கேட்டாக்க இந்த காவேரி தான். அந்த மாதிரியாக இவள் சதுர்வித புருஷார்த்தங்களையும் எம்பெருமானுக்கும் எம்பெருமான் மூலமாக நமக்கும் இங்கே அனுகிரகித்து கொண்டு இருக்கிறாள். அதனால்தான் அந்த தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காதீர்கள்னு சொன்னான். அது மிக மிக ஒரு உச்சிதமான ஒரு ஐட்டம் அது. அதனால தான் இன்னைக்கு வந்து நாம் எவ்வளோ தூரம் பண்ணிட்டு இருக்கோம்ன்றது அவாவாளுடைய கல்பனைக்கு விட்டுடலாம். இதில் போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதில்லை, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அப்படியாக ஏவம் த்விதாபூத் காவேரி சேவார்த்தம் ரங்கசாயினஹா சஹ்யபாதோத்பவா முகா த்ரயீ ஜாதா சரித்வரா பிரம்மாதிகஸ்தத்கூலானி புருஷார்த்தா சதுஷ்டயம் உத்தரே தட்சிணம் தர்மம் அர்த்தம் தத்கூலமுத்தரம் தட்சிணே தட்சிணம் காமோ முக்திதம் தட்சிணோத்தரம். அன்பதாக வடதிருக்காவேரியினுடைய 2 கரைகளும் தென்திருக்காவேரியினுடைய 2 கரைகளையும் இவ்வாறாக நம்முடைய காவேரியினுடைய மகிமையை பற்றி ஒருவாறு அனுபவித்தோம். இன்னும் மேன்மேலும் அந்த காவேரி தீர்த்தத்தினுடைய அனுபவங்களை மேன்மேலும் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய ஸ்ரீமதே ராமானுஜாய. வினா வெங்கடேஷம் நநாதோ தநாதः சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத.
प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ